சார்ந்த ஒரு கேள்வியை மனோ தங்கராஜ் என்கிற அமைச்சர், அவருக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. விளையாட்டுத் துறையா இருந்தாலும் பரவாயில்ல. விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அப்பப்போ அப்ஸ்கண்ட் ஆயிடுவாரே. அப்ப இந்த கேள்வியை வைக்கிறார்கள். வைத்ததற்கு இவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கர்நாடகாவில் 11 பேர் ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா, இந்த கோயில் திருவிழாவில் அதிக அளவான கூட்டம் போய் மருந்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள், கோவில் திருவிழாக்கள் என்று மக்கள் கூடுவதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு பொருள்பட சொல்கிறார். இதை நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, அவர் கோவில் திருவிழா என்று ஏதாவது ஒரு கோவிலை சொன்னாரா? இதை ஏற்கக்கூடிய ஒரு வாதம் தானே, இப்படின்லாம் முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்படி சொன்னால் பாஜக தரப்பிலிருந்து எதிர்ப்பு வரும்.